வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 23ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 562ஆம் ஆண்டில் கான்ஸ்டான்டினோபிள் நகரில் நிலநடுக்கங்களால் சேதப்படுத்தப்பட்ட ஹேகியா சோபியா பெருங்கோவில் புனரமைக்கப்பட்டது. 962ஆம் ஆண்டில் அரபு பைசாந்திய போர்களில் நிகோப்ரஸ் போகஸ் தலைமையில் பைசாந்திய இராணுவம் அலப்போ நகரை தாக்கியது. 1572ஆம் ஆண்டில் ஜெர்மானிய இறையியலாளர் யோகன் சில்வான் ஐடல்பெர்க் நகரில் அவரது திரிபுவாத கிறித்துவ எதிர்கொள்கைகளுக்காக தூக்கில் இடப்பட்டார். 1783ஆம் ஆண்டில் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க விடுதலைப் படையின் இராணுவ தளபதி பதவியில் இருந்து விலகிக் கொண்டார். 1876ஆம் ஆண்டில் கான்ஸ்டான்டினோபிள் மாநாட்டின் ஆரம்ப நாளில் பால்கன்குடாவில் அரசியல் சீர்திருத்தத்திற்கு உடன்பாடு காணப்பட்டது. 1916ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் எகிப்தின் சினாய்குடாவில் கூட்டுப்படைகள் துருக்கிய படைகளுடன் இடம்பெற்ற சமரில் வெற்றி பெற்றன. 1941ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் 15 நாட்கள் சண்டைக்கு பின்னர் ஜப்பானிய இராணுவம் வேக் தீவை கைப்பற்றியது. 1947ஆம் ஆண்டில் முதலாவது டிரான்சிஸ்டர் பெல் ஆய்வுக்கூடத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. 1954ஆம் ஆண்டில் முதலாவது மனித சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. 1958ஆம் ஆண்டில் டோக்கியோவில் இரும்பினால் ஆன உலகின் மிகப்பெரிய கோபுரம் திறக்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள உலக வணிக மையத்தின் வடக்கு கோபுரம் உலகின் மிக உயர்ந்த கட்டிடமாக அறிவிக்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டில் காங்கோ மக்களாட்சி குடியரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சிக்கான நாடாக மாறியது. 1972ஆம் ஆண்டில் நிகரகுவா தலைநகர் மனாகுவாவில் இடம்பெற்ற 6.5 அளவு நிலநடுக்கத்தில் 10,000 பேருக்கும் மேற்பட்டோர் இறந்து போயினர். 1972ஆம் ஆண்டில் தென் அமெரிக்காவில் ஆண்டீஸ் மலைத்தொடரில் இடம்பெற்ற விமான விபத்தில் உயிர் தப்பிய 16 பேர் 73 நாட்களுக்கு பின்னர் விபத்தின் இடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர். 1979ஆம் ஆண்டில் ஆப்கான் சோவியத் போர்களில் சோவியத் படையினர் ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலை கைப்பற்றினர். 1986ஆம் ஆண்டில் எங்கும் தரை இறங்காமல் முதலில் உலகை சுற்றி வந்த வோயேஜர் விமானம் டிக் ரூட்டன், ஜீனா ஏகர் ஆகிய விமானிகளுடன் கலிபோர்னியாவில் தரை இறங்கியது. 1990ஆம் ஆண்டில் 88% ஸ்லோவீனிய மக்கள் யுகோஸ்லாவியாவில் இருந்து பிரிந்து செல்வதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். 2003ஆம் ஆண்டில் சீனாவின் சோங்கிங்கில் இடம்பெற்ற இயற்கை வாயு வெடி விபத்தில் 234 பேர் உயிர் இழந்தனர். 2007ஆம் ஆண்டில் நேபாள ராஜ்யம் கலைக்கப்பட்டு குடியரசாக மாறுவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது. பிரதமர் அரசு தலைவரானார். மேலும் டிசம்பர் 23ஆம் நாளானது இந்தியாவில் தேசிய உழவர் தினமாகவும் சூடான் நாட்டில் குழந்தைகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.